எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே இந்த அறிவோடு ஓடிக்கொண்டீரு இந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. நிகழ்ச்சி எப்படி இருந்தது? இங்கே இவ்வளோ தூரம் அதுவும் அம்பத்தூர் தேடி வந்திருக்கீங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பிரியா என்னோட ஃப்ரெண்டு, மேனகா என்னோட ஃப்ரெண்டு, பாரி சார் எனக்கு தெரிஞ்சவர். ஸோ இப்போ இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், மிஸ்டர் செல்வம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த விதைகள் அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம நுழையும் போது நம்ம வந்து எவ்வளோ இது என்ன சொல்கிறது உணரணும். நம்ம இதுனா இந்த விதைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உணரணும் அப்படிங்கிறது வந்து இதில் புரிஞ்சுது. அதுதான் மூல காரணம். அதுதான் நம்மளோட சொசைட்டிக்கு, நம்மளுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். அந்த மூல காரணத்தை நம்ம தொலைச்சிடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் எதுலையும் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க எல்லாருமே பேசும்போது. நம்மளும் அந்த கான்ஷியஸ்னஸோட தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நானும் சின்ன விவசாயம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிரியா அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. சில சீட் வெரைட்டிஸ் கொடுக்குறேன், எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்சது நான் செய்வேன். என்னோட விவசாயமும் இன்னும் டெவலப் ஆகணும்னு உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் நான் கேட்குறேன். அண்ட் இந்த கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பரவி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பக்கமும் விவசாயம் செழிப்பாக நடந்துட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முந்தையெல்லாம் அப்படி இல்லை. அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை மழை வரும், வெள்ளம் வரும், இல்லை ஃபெமைன் வரும், அந்த காஞ்சி போயிருக்கோம் நேரம். இப்போ எல்லா இடத்துலையும் பசுமையாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மழை நம்மளுக்காக என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, மழை நம்மளுக்கு நல்ல விஷயமா பணி புரியுதா, ஒரு பிளெஸிங்காக இருக்குது இப்போ. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் அதான் மாடி தோட்டத்துலையாவது பயிரிட்டு சில விதைகளை நீங்கள் வந்து உருவாக்குங்க அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. மாடி தோட்டலையாவது பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷலாக சார் சொன்னார், செல்வம் சார், உங்களுக்குன்னு ஒரு சீட் வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்குன்னு. இது உங்கள் குடும்பம் மட்டுமே அதை வந்து த்ரூ அவுட் அதை பயிரிடணும். அது உங்கள் குடும்ப சொத்தாக இருக்கணும். ஒவ்வொருத்தர் குடும்பமும் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சாரு. ஸோ தட் இஸ் ஸோ அமேசிங். எனக்கு இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் எங்கே விவசாயம் பண்ணுறீங்க மேடம்? நான் வந்து திருவள்ளூரில் சீத்தஞ்சேரியில் உள்ள தாண்டி கொஞ்சம் தான் பண்ணுறேன். ஒரு பக்கத்தில் வந்து வெறும் ஃப்ரூட்ஸாக வச்சுருக்கேன், அது கல் நிறைஞ்ச பூமி. இன்னொரு இடம் இருக்குது, அதில் சோளம், அப்புறம் பச்சை பயிறு, வேர்க்கடலை, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் நான். இப்போ நான் வேற ஒருத்தரோட நிலம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். I hope it becomes successful. I don't want to tell the name right now. When it's successful, I'll let you know. Please, I want everybody's blessings. உங்களுக்கு நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக இருந்திருக்கீங்க, ஒரு விவசாயமும் இருக்கீங்க. எதில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? இப்படி கேட்க முடியாது. எனக்கு விவசாயம் பண்றது ரொம்ப மகிழ்ச்சி தான். எப்பவுமே அது சந்தோஷம் தான். செடிகளை பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷம். ஆனா இசை மகிழ்ச்சி தரல நான் சொல்ல முடியாது. அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அதான் செல்வம் சார் சொன்னாரு, நான் முதல்ல இதை கேட்டாரு, நான் வந்து இசையமைப்பாளர், இசை பாடகர் அதெல்லாம் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. நான் கொஞ்சம் ஒரு சின்னதாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நான் பாடகர் அப்படின்னு. ஏம்மா இசையும் விவசாயமும் பிரிக்கவே முடியாது, ரெண்டு ஒன்று தான், ஏன் சொல்லலை நீ அப்படின்னாரு. அது மாதிரி தான், இது வந்து தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். ரஹ்மான் சாரை பற்றி சொன்னீங்க. ரஹ்மான் சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு பெரிய மாமரம் இருக்குது. அந்த ஏரியா நான் வழக்கமாக அந்த வழியாக தான் போவேன், சாமியார் மடம் வழியாக தான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் மட்டுமே வந்து கொஞ்சம் பசுமையாக இருக்கிற மாதிரி தான். பட் அவரை பற்றி சொல்லும்போது அந்த தண்ணி அந்த இதெல்லாம் சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவரே வந்து ஒரு சுஃபி மாதிரி. ஆமாம், இல்லை சில விஷயங்கள் பேசும்போது என்ன சொல்றது, ஒரு சயின்டிஸ்ட்னு சொன்னதா நான் நினைச்சேன். செல்வம் சார் பேசும்போது அவரை ஒரு சயின்டிஸ்ட்னு சொன்னதான் நினைச்சேன். அவர் ஆக்சுவலாக சுல்தான் சார் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது. நான் வந்து நீங்க சயின்டிஸ்ட்னு சொல்றதை விட அவர் ஒரு சூஃபின்னு சொல்லலான்னு சொல்ல வந்தேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தண்ணியை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்தக்கூடாது. முந்தையெல்லாம் பிளாஸ்டிக்ல நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க எங்க வீட்டில். நான் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், ப்ளீஸ் வேணாம், பிளாஸ்டிக் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் யாரும் பெருசாக அதை கவனிக்கல. ஆனால் ரெஹ்மான் ஒன்ஸ் ஹி சேஞ்ச், அவர் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா தண்ணி பாட்டிலும் கிளாஸ்ல இருக்கு. இப்போ நான் வந்து எப்பாவது பிளாஸ்டிக்ல தண்ணி குடிச்சா பிளாஸ்டிக் அப்படின்னு பாரு. ஸோ என்னடா அது ஒளிஞ்சு குடிக்க வேண்டும். தட் இஸ் நானும் எனக்கும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, ஆனால் அவரளவுக்கு தீவிரமா இல்லை. ஸோ தட் இஸ் தி திங். பருவமழை
ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம்